சரி, நம்ம நேத்து கிளாஸ்ல என்னங்க பார்த்தோம்? லாஸ்டா முடிச்சது வந்துட்டு டிஸ்கார்ட்ஸ் ரூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ், எவ்வளோ பாசிபிள் ரியல் ரூட்ஸ் இருக்கு, எவ்வளோ ஐ மீன் எவ்வளோ பாசிபிள் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு, எவ்வளோ பாசிபிள் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம டிஸ்கார்ட்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது கிளியரா இருக்கீங்களா? எனி டவுட் இன் திஸ்? ஏதாவது டவுட் இருக்குங்களா அதுல? ஓகே, சரிங்க, சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம யூனிட் ஒன்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சாப்டர் அல்ஜிப்ராவில் டிஸ்கார்ட்ஸ் ரூலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நான் ஜஸ்ட் சால்வ் பண்ணி காட்டுறேங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரூலை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஐ மீன் மேக்ஸிமம் எவ்வளோ அதிகபட்சமாக அட்மோஸ்ட், அந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். அதிகபட்சமா எவ்வளோ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு, அதிகபட்சமா எவ்வளோ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்குற அதே சேம் டைம், ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் என்ன சொல்றது, நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் அதாவது இருந்துச்சுன்னா ரியல் ரூட்ஸா இருக்கும், அப்படி இல்லைன்னா இமேஜினரி ரூட்ஸா தான் இருக்கும் இல்லைங்களா? ரெண்டு தானே பாசிபிள். ஸோ என்னால வந்து நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ ரிமைனிங் ரூட்ஸ் ஆர் ஆல் இமேஜினரி ரூட்ஸ். ஸோ அந்த கவுண்டிங் என்னால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் show that the equation x power 4 plus 3x minus 1 equal to 0 has 2 real and 2 imaginary roots அப்படி நம்ம ஷோ பண்ணணும். நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜினரி ரூட்ஸ், நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான டைரக்ட் ஐடியா எதுவும் கிடைக்கல நம்மளுக்கு. திஸ் இஸ் நாட் த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம், திஸ் இஸ் ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். நம்ம வந்து எந்த ஸ்மார்ட் வேலையும் கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணி ஆன்சரை ரீச் பண்ணணும், அது மட்டும் தான் நம்மளோட எய்மா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x மைனஸ் 1, இதை வந்து நடுவுல மிஸ் ஆன டேர்மை நம்ம டியூப்ளிகேட் சப்ஸ்டியூஷன் கொடுத்து பிரசன்ட்ல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த கொடுத்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன்ஸ்ல எத்தனை சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் பாசிட்டிவ், தென் த செகண்ட் டேர்ம் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், அட் லாஸ்ட் த தேர்ட் டேர்ம் இஸ் நெகட்டிவ். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம்ஸ் சைன்ஸ் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் இடையில இருக்கக்கூடிய சைன்ல எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. பிளஸ்ங்கிறது அகைன் பிளஸ்ஸா தான் இருக்கு. ஆனால் செகண்ட்ல இருந்து தேர்ட் டேர்முக்கு மாறும் பொழுது ஒரு சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ டோட்டலா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன்ல எனக்கு ஒரு டைம் வந்து சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் எனக்கு அட்மோஸ்ட் அதிகபட்சமாக அல்லது பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், ஓகே, ஸோ அட்மோஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ரியல் ரூட் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? எனி டவுட் இன் திஸ்? யாரோ உங்க சைடு பேக் சைடு நாய்ஸ் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் நீங்க வந்து மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட என்ன சொல்ற இன்டராக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? எஸ், நீங்க ஆன்சர் பண்ணலைனாலும் கிளியரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ்ல எத்தனை நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனா ஜஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. ஸோ வி நோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x minus 1, then f of minus x becomes minus x the whole power. இதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை, நம்மளா பேசிக்கா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ இதை வந்து சொல்ல தேவையில்லை, பட் இருந்தாலும் யாருமே, ஏன்னா நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுனால நீங்க எந்த அளவு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பாருங்க. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as x power 4 minus 3x minus 1. ஸோ இங்க பார்க்கலாம் சைன் சேஞ்சஸ் வந்து எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படின்னா, first term is the positive term, second term is the negative term, third term is the negative term. So there is a sign change between the first and the second term only. There is no sign change between the second and third term. So இந்த இடத்துல f of minus xல எனக்கு ஒரே ஒரு டைம் தான் சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. So therefore எனக்கு அட்மோஸ்ட் அதே மாதிரி அட்மோஸ்ட் எனக்கு ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எத்தனைங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் அதிகபட்சமா எவ்வளவு ரியல் ரூட்ஸ்ங்க பாசிபிள்? ஒரு பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கு, ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்கு இல்லைங்களா? ஸோ டோட்டலா எனக்கு எவ்வளவு ரூட்ஸ்ங்க பாசிபிள் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ரியல் ரூட்ஸ் ஆர் பாசிபிள் இல்லைங்களா? 2 ரியல் ரூட்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ த கொஸ்டின் இஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 ரியல் ரூட்ஸ் இருக்கும், 2 இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு 2 ரியல் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. வாட் அபவுட் த ரிமைனிங் 2 ரூட்ஸ்? டெஃபினெட்லி டெஃபினெட்லி டெஃபினெட்லி
கண்டிப்பா அந்த ரிமைனிங் ரூட்ஸ் எல்லாமே இமேஜினரி ரூட்ஸா தான் இருக்கணும். நல்லா கவனிங்க. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இல்லைங்களா? சோ 4 டிகிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்பர் ஆஃப் எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் சொல்லுங்க. மேம் நெட் கனெக்ட் ஆகலைங்க மேம். இதுக்கு ப்ரீவியஸா ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லுங்க மேம். என்ன சொன்னீங்கன்னு இல்ல தெரியல. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா மேம், அந்த ஷோ தட் த அதுதான். ஈக்குவேஷன் has two real and two imaginary parts. Discord rules யூஸ் பண்ணி எப்படி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ஓகே ரூட் மேம். இந்த மாதிரி தான் ஓகே போயிட்டு மேம். இருக்கு தேங்க்யூ ரூல்ல. மேம். ஓகே ரைட். வேற ஏதோ உங்க சொல்ல வராங்கன்னு நினைச்சேன். சரி ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப கிவன் கொஸ்டின் கவனிங்க. டிகிரி வந்து நம்மளுக்கு 4 இருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ராவை பத்தி பார்க்கும் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி பேசும் பொழுது இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி 4 அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளவு இருக்கும், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ரூட் ஆர் நெகட்டிவ் ரூட், டோட்டலா எவ்வளவு இருக்கணும் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டிகிரிஸ் என்னவோ அதுக்கு எக்ஸாக்டா ஈக்குவலா இருக்குங்களா? சோ இதுல இப்ப நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா 2 ரியல் ரூட்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சோ டெஃபினெட்லி கண்டிப்பா அடுத்தது என்னவா இருக்கும், 2 இமேஜினரி ரூட்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? அவ்வளவுதான் எனஃப். இதுக்கு வந்து நம்ம டீப்பா இந்த மாதிரி ஸ்டெப்ஸே தேவையில்லைங்க. நான் வந்து உங்களுக்கு சப்போஸ் எதுவுமே வெரி பேசிக்ல இருந்தா சொல்றோங்கிறதுனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். சோ இந்த இடத்துல அட்மோஸ்ட் 1 பாசிட்டிவ் ரியல்ன்றதுல எழுதவே தேவையில்லை. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த அளவு ஸ்பீடா கொஸ்டினை சால்வ் பண்ணணுமோ அந்த அளவு நம்மளுக்கு பெனிஃபிட் தான் இல்லைங்களா? சோ 2 ரியல் ரூட்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா 2 இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும். இந்த இதில் நல்லா கவனிங்க. எப்பயுமே பின்னாடி படிக்க வருவோம் நம்ம. நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் அதாவது இமேஜினரி ரூட்ஸ் எப்பயுமே பேர் வைஸா தாங்க அக்கர் ஆகும். இமேஜினரி ரூட்ஸ் எப்பயுமே பேரா. சொல்லுங்க பவி, ஏதோ சொல்ல வரீங்க. எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். நீங்க இப்ப ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணனே ஒரு 1 மினிட் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லைடு வந்து நோட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும் மேம். அது ஓகே மேம், ஓகே மேம், ஓகே. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் இல்லைங்க மேம், எடுத்துக்கிறீங்க. நான் நோட் வச்சு தான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம், நீங்க நோட்ல ஸ்கிரீன்ஷாட் நோட் பண்ணி எடுத்துக்க சொல்றீங்களா? எஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்ல இவ்வளவு எழுத முடியாதுல்ல, அதுக்கு சொல்றேன். ஓகே சரி, ஓகேங்க. ஃபாஸ்டா பண்ண முடியல. ஓகே மேம், சொல்லுங்க. ஒரு ஜஸ்ட் மினிட் தான வெயிட் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு 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 ஸ்லைடுக்கு இன்னொரு ஸ்லைடுக்கும் நடுவுல ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அப்படி கேப் வந்துச்சுன்னா கடகட நோட் பண்ணிக்கலாம். அது ஓகே எப்படின்னு மேம். பாருங்க மேம். அது ஓகேனா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் இல்ல எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல மேம். ஆனா நீங்க வந்து நோட் பண்ற நேரம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே ம். கொஸ்டினை நீங்க வந்து இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்ப ஓகே ஓகே. காப்பி பண்ணணும். இப்ப வந்து உங்க மைண்ட் செட் வந்து ஃபுல்லா காப்பி பண்ற மைண்ட் செட்ல தான் இருக்கும். அடுத்த ஸ்கிரீன் போயிட்டு ஆமா, அது பண்றது அது இல்லைங்களா? ஓகே. ஆமா. அதனால நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு சரி. செகண்ட்ஸ் தானே. அப்புறம் நீங்க ஆ தனியா ஒர்க். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. ஓகே. So 2 real roots, அதிகபட்சமா அட்மோஸ்ட் 2 real roots are possible சொல்லியாச்சு. So remaining 2 roots are definitely imaginary roots. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. imaginary roots வந்து எப்பயுமே pairwise தாங்க occur ஆகும். For example, if a plus ib is a root of a equation, then definitely a minus ib is also a root of the equation. So a plus ib ஒரு root occur ஆகுது, present ஆகுது அப்படின்னா default a minus ib யும் present ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். எப்பயுமே நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஈவனா தாங்க இருக்கும். ஸோ இதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். எல்லாமே கற்பனை தான். ஆப்ஷன்ஸ்ல ஏபிசிடில ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எக்ஸ் பவர் 5 சம்திங் எக்ஸெட்ரா. ஓகே, டிகிரி வந்து 5 உடைய ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு ஸோ நம்பர் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் 5ங்கிறது பாசிபிள் கிடையாது, 3ங்கிறது பாசிபிள் கிடையாது, 1ங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ அதை தாண்டி மேபி ஈவன் நம்பர் 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். சரிங்களா? அல்லது 0 இமேஜினரி ரூட்டா கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாமே ரியல் ரூட்ஸா கூட அப்பியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் வந்து என்னைக்குமே ஆட்ல வரதுக்கு சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பா அது வந்து பேர் வைஸா தான் வருங்கும் போது ஈவன் நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் தான் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸுமே எக்ஸிஸ்ட் ஆனா இப்படிதான் ஆகும். சரிங்களா? ஓகே ரைட்.
ஸோ நீங்க இமேஜினரி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க ரியல் ரூட்டை ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இமேஜினரி ரூட்ஸ் எல்லாமே அதை செப்பரேட் பண்ணிட்டு எழுதிங்கன்னா முடிஞ்சது. கண்டிப்பா இமேஜினரி ரூட்ஸ் வந்து கவுண்டிங் வந்து ஈவன் நம்பர்ஸ்ல தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க. எஸ்ஆர்னோ சொன்னீங்கன்னா நான் மூவ் ஆகுவேன். நீங்க கேக்குறீங்க, நான் ஓகே இடம் கொடுத்தேன், பட் அடுத்தது மூவ் ஆகலாம்னு சொன்னீங்கன்னா தான் பரவாயில்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே பேசிக்கா மேத்ஸ் தான். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ரூட்ஸ்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்னா என்ன, வேரியபிள் கூட ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணனா கிடைக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூஸ் தான் எனக்கு வந்து ரூட்ஸ். இந்த எக்ஸ் கூட ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கோ, அதாவது வேரியபிள் கூட என்னென்னலாம் ப்ராடக்ட்ல இருக்கோ அதெல்லாம் தான் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கவே தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஏதாவது கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா உங்களுக்கு 3 ரூட்ஸ் பாசிபிள். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு 2 ரூட்ஸ் பாசிபிள். ஸோ ஆர்டர் டிகிரி 4 இருந்துச்சுன்னா 4 ரூட்ஸ் பாசிபிள். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல நம்ம அடுத்த இந்த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரூல் வந்து பாத்தீங்கன்னா பீட்டாஸ் ரூல். சரிங்களா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, சம் ஆஃப் த கன்சிக்யூட்டிவ் ரூட்ஸ் அதனுடைய ரூட்ஸோடைய கூடுதல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் விட்டால்ஸ் ரூல். ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகே, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்ம்ல சொல்றேன், எக்ஸ் பவர் என் பிளஸ் p1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பிளஸ் p2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 ஜென்ரல் ஃபார்முங்க, ஒரு ஈக்குவேஷனுடைய ஒரு ஜென்ரல் ஃபார்ம், பிளஸ் pn minus 1 x plus last term pn equal to 0 is the general form of an equation. ஓகேங்களா, இந்த இடத்துல இதை நான் ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்றேன், ஸோ இதனுடைய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியுது, n டிகிரி. ஸோ எனக்கு n ரூட்ஸ் பாசிபிள். ஸோ those roots are alpha 1, alpha 2, alpha 3 etc. up to alpha n. x நம்ம வந்து எந்த ரூட்ல மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் நோட்டேஷன் மட்டும் தான். ஸோ பி த ரூட்ஸ். ஓகேங்களா, இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3 எக்ஸெட்ரா. அதாவது நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோங்க, பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு பாலினாமியல் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறது இந்த பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு என்ன அர்த்தம், ஏங்கிறது ஒரு ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் பாலினாமியல். பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட்ல நான் ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3 எக்ஸெட்ரா ஆல்பா என் எல்லாமே நான் ரூட்ஸா எடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு திஸ் பாலினாமியல் கேன் பி ஃபேக்டரைஸ்ட் இன்டு எக்ஸ் மைனஸ் ஆல்பா 1, எக்ஸ் மைனஸ் ஆல்பா 2 எக்ஸெட்ரா எக்ஸ் மைனஸ் ஆல்பா என். இந்த மாதிரி நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம் இல்லைங்களா, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதை நான் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா, ஏன்னா இங்க வந்து n ஃபேக்டர்ஸ் இருக்குங்க, n ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா எப்படி இருக்கும், அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம், தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ் பவர் n மைனஸ் a1, ஓகே சாரி ஆல்பா 1 இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1, அதாவது ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ அதை நான் ஜென்ரலா என்ன எப்படி எழுதுறேன்னா சமேஷன் ஆல்பா 1. இந்த சமேஷன் ஆல்பா 1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க, இது எதனுடைய சுருக்கமான வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் எக்ஸெட்ரா ஆல்பா n. இதனுடைய ஒரு ஜென்ரலான ஃபார்ம் தான் இந்த சமேஷன் ஆல்பா 1 அப்படின்னு சொல்றது. சரிங்களா, புரியலனா சொல்லுங்க, அந்த இடத்துல நான் நிறுத்தி சொல்றேன். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன், நீங்க தான் சொல்லணும். ஆல்பா சமேஷன் சொல்லுங்க, ஏதோ சொல்ல ட்ரை பண்றீங்க, உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பவி மேம் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க பவி, கேக்குது, அங்க சொல்லுங்க. சமேஷன் ஆஃப் ஆல்பா 1 போட்டுருக்கும்ல மேம் அங்க. மேம் எஸ். ஹலோ மேம் கேக்குது எனக்கு, சமேஷன் ஆஃப் ஆல்பா 1
ஆமா நான் ஆமா அது எப்படி சொல்லிட்டு தான் கேக்குறீங்க இருக்கேன், கேக்குதுங்களா? மேம்? கேக்குது மேம். இல்லைங்க மேம், அங்க சம்மேஷன் ஆஃப் ஆல்பா ஐ போட்டுக்கலாம்ல மேம். I equal to 1 to up to n சப்ஸ் பண்ணிக்கலாமா? மேம் ஜென்ரலா சொல்லும்போது சமேஷன் ஆல்பா 1 போட்டுக்கலாம். I equal to 1 2 3 அப்படி கூட போட்டுக்கலாம் மேம், தப்பு இல்ல. அதுக்கு தான் நம்ம லாஸ்டா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சமேஷன் ஆல்பா 1 ஆல்பா 2. மேம் இது வந்து அப்படியும் போடலாம் மேம், தப்பு இல்ல. நம்ம ஒரே ஃபார்ம்ல எழுதணும். ஏன்னா செகண்ட் டேர்ம் வந்து நீங்க இதே மாதிரி கம்பைன் பண்ணி ஐ போட்டு எழுத முடியாது, சரிங்களா? அதுக்காக இது இப்படியே இருக்கட்டும். ஓகே. அடுத்த டேர்ம் எழுதும்போது உங்களுக்கு ஏன் இங்க நம்ம ஐ போடல தெரியும் மேம் உங்களுக்கு. ஓகே சமேஷன் மேம் அடுத்த டேர்ம் நான் எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் ஏன் ஐ சூஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஓகேவா மேம்? ஓகே மேம். என்ன டவுட்டுங்க மேம், அது கேட்டுக்கலாமே. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம் நீங்க பேசுறது. ஆல்பா ஐ போடலாம் மேம். ஆல்பா ஐ போட்டுட்டு ஐ ஈக்குவல் டு 1 to n கொடுத்தீங்கன்னா ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 3 அந்த மாதிரி எழுதலாம், தப்பு இல்ல மேம். ஓகேங்களா? இப்படி எழுதினாலுமே இதனோட மீனிங் அதுதான், சரிங்களா? ஸோ சமேஷன் ஆல்பா 1 இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அடுத்த டேர்ம் எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா சமேஷன் ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 மைனஸ் சமேஷன் ஆல்பா 1 ஆல்பா 2 த்ரீ டேர்ம்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுவீங்கன்னா இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 3. இதனோட எக்ஸ்பான்ஷன் நான் சொல்லிட்டேங்க. ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆல்பா n. இது வந்து பாத்தீங்கன்னா 2 ரூட்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்றது. ஆல்பா 1 ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 2 ஆல்பா 3 பிளஸ் ஆல்பா 3 ஆல்பா 4 இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகும் ஜெனரல் ஃபார்ம்ல. ஸோ அதை தான் நம்ம ஷார்ட்டா இந்த மாதிரி எழுதிட்டோம். நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. தேர்ட் டேர்ம் அப்படி எழுதிட்டு அட் லாஸ்ட் டேர்ம் எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா மைனஸ் 1 தி ஹோல் பவர் n ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸெட்ரா அப் டு ஆல்பா n. இந்த லாஸ்ட் டேர்ம்ல வந்து சமேஷன்ங்கிறது வராதுங்க. உங்களுக்கு இப்போ எல்லா ரூட்ஸோடைய ப்ராடக்ட் தான் லாஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்றாங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் கீப் திஸ் எக்ஸ் பவர் n as it is. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்தாச்சு. சமேஷன் ஆல்பா 1க்கு பதிலாக s1, சரிங்களா? சமேஷன் ஆல்பா 1க்கு பதிலாக x1 கொடுத்துட்டீங்கன்னா x1 இன்டூ ஜஸ்ட் நம்மளோட சப்ஸ்டியூஷன் தாங்க. இது நம்ம இப்படி எழுதுறது பதிலாக s1 s2 s3 நோட்டேஷன் மட்டும் மாத்தி எழுதுறோம், வேற ஒன்றும் கிடையாது. சமேஷன் ஆல்பா 1 இன்டூ ஆல்பா 2 வந்து சம் 2, ஓகேங்களா? s2 x பவர் n மைனஸ் 2 மைனஸ் s3 x பவர் n மைனஸ் 3 and so on at last minus 1 the whole power n sn அப்படின்னு எழுதிக்கலாம் ஜெனரல் டேர்ம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு நடுவுல ஒரு டேர்ம் நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி எழுதலாம். ஜெனரல் டேர்ம் வந்து லாஸ்ட் டேர்முக்கு முன்னாடி ஒரு டேர்ம் நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மைனஸ் 1 தி ஹோல் பவர் ஆர் இன்டூ எஸ் ஆர் எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர், இது நடுவுல ஒரு டேர்ம் பிளஸ் எக்ஸெட்ரா லாஸ்ட் மைனஸ் 1 தி ஹோல் பவர் n, இந்த இடத்துல உங்களுக்கு sn, சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஆர் எதை டினோட் பண்ணுதுன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 எக்ஸெட்ரா. இதுவே வந்து ஆர் டைம்ஸ்க்கு, ஓகேங்களா? இது 3 டைம்ஸ் சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு ரூட்டையும் ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 3ங்கிறத ஒவ்வொரு ரூட்டா எடுத்து ஆட் பண்றது s1, 2 ரூட்ஸா எடுத்து ஆட் பண்றது வந்து s2, 3 ரூட்ஸா எடுத்து ஆட் பண்றது s3. ஜஸ்ட் இதெல்லாம் நோட்டேஷன். இதே வந்து ஆர் டைம்ஸ் அந்த ரூட் எடுத்து நீங்க ஆட் பண்றது எஸ்ஆர் இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா now equating the coefficients of like powers of x powers எல்லாமே, அதாவது ஒரிஜினல் ஈக்குவேஷன் இங்க நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்ம் எழுதி வச்சிருக்கோங்க இல்லையா? இந்த ஈக்குவேஷனையும் இந்த இடத்துல f of xங்கிறது இப்போ நம்ம கம்பைன் பண்ணி சிம்பிளிஃபை, அதாவது ஃபேக்டர்ஸா ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் உடைய ப்ராடக்ட்டா எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஈக்குவேஷனையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறத எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு மூவ் ஆகுறேன். கம்பேர் பண்ணி லைக் கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு மூவ் ஆகுறேங்க, கிடைக்கக்கூடியது s1 அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல s1 அப்படிங்கிறது p1, ஓகேங்களா? x பவர் n மைனஸ் 1ஓட கோஎஃபிஷியன்ட்டுங்களா? ஸோ x பவர் n மைனஸ் 1ஓட கோஎஃபிஷியன்ட்டோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது s1 ஈக்குவல் டு மைனஸ் p1 ஆர் மைனஸ் s1 ஈக்குவல் டு p1 வரும் பொழுது s1 ஈக்குவல் டு மைனஸ் p1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த கோஎஃபிஷியன்ட்ஸ் லைக் கோஎஃபிஷியன்ட்ஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது இதை வந்து நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சிட்டா போதும். இது எக்ஸாம்ல வந்து இதை கம்பேர் பண்ணி எழுத சொல்லி நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்க போறது கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் x2 அப்படின்னு s2ன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ p2, தட் இஸ் பாசிட்டிவ் p2 வேல்யூ கிடைக்கும். ஸோ ஜென்ரலா எழுதுறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுட்டு போறோம். நெக்ஸ்ட் s3 பாத்தீங்கன்னா மைனஸ் 1 தி ஹோல் பவர் 3
P3 that is minus P3. ஓகே, இந்த இடத்துல S1ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு தெரியுங்க உங்களுக்கு? சமேஷன் ஆல்பா 1. இது வந்து சமேஷன் ஆல்பா 1 ஆல்பா 2. இது வந்து சமேஷன் ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3. இந்த மாதிரி எடுத்து எழுதும் பொழுது SR அப்படிங்கறது எதை மென்ஷன் பண்ணுது? minus 1 the whole power R into PR. ஓகேங்களா? ஸோ இது வந்து சமேஷன் ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸெட்ரா அப் டு ஆல்பா R வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டேஷனுடைய சிம்பிள் ஃபார்மாக தான் இதை எழுதியிருக்காங்க. லாஸ்டா SN அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆல்பா SRங்கிறது சமேஷன் ஆல்பா 1 ஆல்பா n. அந்த SN லாஸ்டா போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸா இருக்கும். சரிங்களா? அங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது லாஸ்டா SR அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? SRங்கிறது PRக்கு ஈக்குவலா இருக்கும். லாஸ்டா இருக்கிற டேர்ம் வந்து என்னைக்குமே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ரைட். இப்போ இது ஜெனரல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணலாம், நமக்கு அதுதான் மேட்டர். நம்மளுக்கு ஜெனரல் ஃபார்ம் எப்படி வந்துச்சுன்னு கேட்க போகிறது கிடையாது. இங்க ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன செய்யணும்னா கிவன் ஈக்குவேஷனை எப்பயுமே இந்த ஃபார்முக்கு எழுதிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த ஈக்குவேஷன் வந்து a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus etc. லாஸ்டா an minus 1 x plus an equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த x பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்பர் 1 இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், த்ரூ அவுட் த ஈக்குவேஷனை ஃபுல்லா a0ஆல நீங்க டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 1 ஆயிடும். ஸோ x பவர் n பிளஸ் a1 by a0 into x power n minus 1 plus a2 by a0 power into x power n minus 2 plus etc. at last term an by a0 equal to 0. இந்த ஃபார்முக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா வாட் இஸ் S1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது சமேஷன் இதுக்கு வந்து n ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா சமேஷன் ஆல்பா 1 ஈக்குவல் டு வாட் மைனஸ் a1 by a0. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தாங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி இங்க நம்ம F1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதே தான். ஓகேங்களா? இந்த P1 அப்படிங்கிறது x பவர் n minus 1 ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ சேம் திங் இந்த இடத்துல x பவர் n minus 1 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் S2 அப்படிங்கிறது 2 ரூட்ஸ் எடுத்து ஆட் பண்றது சமேஷன் ஆல்பா 1 ஆல்பா 2. அது என்ன அப்படின்னா அப்படியே ஆல்டர் சைனுங்க a2 by a0. ஓகே, S3 அப்படிங்கிறது சமேஷன் ஆஃப் 3 ரூட்ஸா எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைனுங்க, நல்ல வேற ஒன்றும் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைனு, அடுத்தது பாசிட்டிவ் சைனு, அடுத்தது நெகட்டிவ் சைன். இது மட்டும் தான் மாறும், வேற எல்லாம் நீங்க எதுவுமே இதுல கன்ஃபியூஸ் ஆகிக்கவே தேவையில்லை. ப்ராப்ளம் போடும்போது இன்னும் ஈஸியா புரியும். a3 by a0 அவ்வளவுதாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா SN இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் டேர்ம்ஸ், அதாவது சிங்கிள் ஃபேக்டர் சிங்கிள் ரூட்டா எடுத்து நீங்க சிங்கிள் ரூட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நீங்க சிங்கிள் டைமா அட் டைம்ல வந்து நீங்க சிங்கிள் ரூட் தான் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். 2 ரூட்ஸ் எடுத்து ஓகேங்களா 2 டைம்ஸா நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டா தான் சொல்றேன். ஸோ ஈவன் நம்பர்ஸ் வரும்போது ஈவன் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ்ல வரும், ஆட்ல எடுக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அட் லாஸ்ட் SN அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மைனஸ் 1 தி ஹோல் பவர் n an by a0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஜென்ரல், இது எல்லாமே ஜென்ரல். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறாங்க. ஒரு 2 ப்ராப்ளம் போட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னைக்குமே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தியரிட்டிக்கல் பார்ட்டு அல்லது ஒரு கான்செப்டை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். பட் நம்ம ப்ராப்பரான ப்ரொசீஜர்ல போகணுங்கிறதுக்காக ஸோ ஜென்ரலா என்ன நடக்குது உள்ள அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இது வந்து n ரூட்ஸ் n பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி என்னுக்கு நம்ம பார்த்துட்டோம். இதுவே வந்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் டிகிரி, ஒரு கவுண்ட் ஒரு ஃபைனைட் டிகிரிக்கு பார்க்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஆல்பா பீட்டா காமா நமக்கு தெரியும் இந்த 3 ரூட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் ஒரு கியூபிக் ஈக்குவேஷனா தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இஃப் ஆல்பா பீட்டா காமா ஆர் த roots of the cubic equation ax cube plus bx square plus cx plus d equal to 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். any one of you answer பண்ணுங்க பார்க்கலாம். alpha beta gamma are the roots of the cubic equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. சரி,
இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆல்ஃபா? ஸோ வாட் இஸ் சமேஷன் ஆல்ஃபா? ஸோ சமேஷன் ஆல்ஃபாங்கிறது என்ன? இதுதான் என்னோட கேள்வி. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சமேஷன் ஆல்பா ஆல்ஃபா பிளஸ் alpha plus beta plus gamma is equal to எஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு minus b by a. எஸ் மைனஸ் பி பை ஏ சொல்லலாம், அல்லது இதுல வச்சவே சொல்லலாம். மைனஸ் பி பை ஏ இப்படியும் சொல்லிக்கலாம், அல்லது த்ரூ த ஈக்குவேஷன் ஃபுல்லா நீங்க ஏங்கிற கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சொன்னாலும் ஓகே தான். சரி, நெக்ஸ்ட் வாட் அபவுட் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா? சமேஷன் ஆல்ஃபா பீட்டா இஸ் வாட்? இது ஒண்ணுதான். ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா Beta gamma காமா plus alpha gamma. வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? C by a. வெரி குட், சி பை ஏ. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்ல அப்படி அப்படியே ஆல்டர் ஆகிட்டே போவோம். நெக்ஸ்ட்டுங்க, அடுத்த பாசிபிள் என்ன? அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் நம்ம சம் பண்ணி எழுத முடியாது இல்லைங்களா? 2 1 1 எடுக்க முடியும், 2 2 எடுக்க முடியும், 3 3 எடுத்து சம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆல்பா பீட்டா காமா ஒண்ணுமே அடுத்தது எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்பா பீட்டா காமா ஜஸ்ட் சிம்பிள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னங்க இருக்கும்? மைனஸ் D by a. எஸ் மைனஸ் டி பை ஏ. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கு இல்லைங்க, வாட் எவர் இட் மேபி வெதர் இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ், அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. எப்பயுமே ஒரு இந்த கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தாலும் சரி, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனால இருந்தாலும் சரி, அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஐ மீன் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு எப்படி ஈக்குவல் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முக்கு வந்திருக்கணும். அதாவது எக்ஸ் கியூப் பிளஸ் பி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி பை ஏ எக்ஸ் பிளஸ் டி பை ஏ ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முக்கு இங்க வந்து கண்டிப்பா கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். இந்த ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த இடத்துல இருக்குங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோங்க. ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதுக்கு ஈக்குவலா இருக்கணுங்கிறது ஒரு ஹிண்ட். ஓகேங்களா? ரைட். அதுக்கு முன்னாடி இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு அந்த அந்த எக்ஸ் பவர் n 3யோட கோஎஃபிஷியன்டால நீங்க ஃபுல்லா த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிருங்க, டிவைட் பண்ணிருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இது. நெக்ஸ்ட் வந்து இதே சேம் ப்ராப்பர் மேனர்ல டிகிரி 4 இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனுக்கு பார்க்கலாம் பாருங்க. if அதே சிமிலர் மேனர் if ஆல்பா பீட்டா காமா டெல்டா, கண்டிப்பா இந்த 4 ரூட்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் பவர் டிகிரி 4 இருக்கக்கூடியது தான். ஸோ ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 4 பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் plus px cube plus qx square plus rx plus s is equal to 0. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். summation alpha equal to what? சொல்லுங்க பார்க்கலாம். Please, any one of you சரியோ தவறோ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. Minus p. எஸ் மேம், மைனஸ் பி. ஆக்சுவலா மைனஸ் பி பை 1. வரும், அங்க 1 இருக்கு. ஸோ மைனஸ் பி. வெரி குட் மேம், சூப்பர் மேம். பிளஸ் அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். சமேஷன் ஆல்பா பீட்டா இன்டராக்ட் பண்ணுங்க, அப்பதானே கிளாஸ் லைவா இருக்கும். Q ma'am. எஸ் மேம், பாசிட்டிவ். நல்லா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த இடத்துல 1 வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அடுத்தடுத்த டேர்முக்கு சைனை மட்டும் மாத்தி மாத்தி எழுதினா போதும். சரிங்களா? Okay ma'am. ரைட். நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சமேஷன் ஆல்பா பீட்டா காமா 3 ரூட்ஸ் எடுக்கலாம். ஆல்பா பீட்டா காமா. ஸோ அதை எழுதிட்டு இருக்க டைம் போயிட்டே இருக்கும், ஸோ வேண்டாம். சமேஷன் ஆல்பா பீட்டா காமா சொல்லுங்க. Minus r. வெரி குட், அவ்வளவுதான் மேம். ஸோ எது பெட்டர் வே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வேற ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் சொல்லுங்க. அடுத்தது ஆல்பா பீட்டா காமா டெல்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். எஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். Yes ma'am. எஸ் அவ்வளவுதான் மேம். வெரி குட் மேம், வெரி குட். இவ்வளவுதாங்க. இதுவே வந்து உங்களுக்கு பி கியூ ஆர் எஸ் எல்லாம் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த அப்படியே நீங்க ரீப்ளேஸ் பண்றதா. அது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இஃப் ஆல்பா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த, கண்டிப்பா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸா தான் இருக்கும். ஆல்பா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x square plus 3x plus 5 equal to 0, then find alpha plus beta, alpha beta. எங்க கொஷின்ஸ் வந்து
நம்மள எப்படி வேணாலும் கேட்கலாம், நம்மளா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுக்கணும். ஆல்பா பீட்டாங்கிறது 2 ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா ஃபைண்ட் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இப்படி நோட்டேஷனா தான் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் இவங்க வேர்டிங்ஸ்லயே சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸ்ல கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எந்த விஷயத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் பாருங்க, 2x² plus 3x plus 5 equal to 0. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க ஃபுல்லா த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் 2ஆல டிவைட் பண்ணிருங்க, இன்னும் பெட்டர் வேவா இருக்கும். x² plus 3/2 into x plus 5/2 equal to 0. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா சொல்லுங்க பார்க்கலாம். 3/2 மேம். மேம் ப்ளீஸ் என்ன சொல்லுங்க? minus 3/2. எஸ் ஆல்பா சாரி Alpha plus beta is equal to minus 3/2, ma'am. எஸ் இதை வந்து இப்படியே சொல்லலாம், -3/2. வெரி குட். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 5/2. 5/2. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இதுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்றேங்க. இது இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னா, இதை விட ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நான் சொல்றேன். இப்போ இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பத்தி பேசுறதுனால நான் இதுக்கு மட்டும் சொல்றேன். அந்தந்த ப்ராப்ளம் வரும்போது அதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அதாவது ஜெனரல் ஃபார்ம் x² plus bx, அதாவது ஒரு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து 2 ரூட்ஸ் பாசிபிள். இப்போ எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த 2 ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டா இந்த ரெண்டு ரூட்ஸும் கண்டிப்பா ஃபார்ம் பண்ணக்கூடியது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அது என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x², ஓகேங்களா, x² மைனஸ், ஓகேவா, x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், ஓகே, x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்ம்ல தாங்க இருக்கும். சரிங்களா? ஆல்பா பீட்டான ரெண்டு ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் வந்து x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த ஃபார்ம்ல தாங்க இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்ங்களா, அப்ப மைனஸ் ஆஃப் நோட்டேஷன்ல மாத்திக்கோங்க, மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்ம்ல இருக்குங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு கொண்டுட்டு வரணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப இது வந்து x² மைனஸ் 3/2 எக்ஸ் சாரி x² plus 3/2x plus 5/2 ஈக்குவல் டு 0 ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. சரிங்களா? அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ இஸ் -3/2. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3/2 வரும். ஸோ தட் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -3/2. At the same time, comparing the constant terms, alpha beta, the product of the 2 roots is 5/2. இப்படியும் நீங்க போடலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்றது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if alpha, beta, gamma are roots of 2x power 3 plus 3x² plus 5x plus 6 is equal to 0. அப்படி இருக்கும்பொழுது ஃபைண்ட் ஆல்பா, சமேஷன் ஆல்பா பீட்டா, நெக்ஸ்ட் வந்து ஆல்பா பீட்டா காமா ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எதையுமே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 2ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணி விட்டுருங்க. இது போட்டுங்களா ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்? இல்லையா? x³ plus 3/2 x² plus 5/2 x plus 6/2 is nothing but 3 equal to 0. So what is summation alpha? டக்கு சொல்லுங்க பார்க்கலாம். summation alpha என்ன? summation alpha beta என்ன? alpha beta gamma என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். what is summation alpha? what is summation alpha? is -3/2. கரெக்ட்டுங்களா? எஸ். சரண்யா ஏதோ சொல்ல வரீங்க பட் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் summation alpha beta அப்படிங்கிறது minus 5/2. லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சைன் சேஞ்ச் ஆயிட்டே போகும். இங்க -3. இதோ ட்ரை -3. பண்ணுங்க, எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. ரைட், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ஒன்னு பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ரூட்ஸ் வந்து ஏபி ல இருந்தா எப்படி, ஐ மீன் ஏபி மீன்ஸ் அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல இருந்தா
அந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ஹிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு ஹிண்ட் வந்து அந்த ரூட்ஸ் வந்து ஏபில இருக்கு, ஜிபில இருக்கு, ஓகேங்களா, அல்லது ஹார்மோனிக் ப்ரொக்ரஷன்ஸ்ல இருக்கு, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இன் ஜென்ரல் வாட் இஸ் ஏபிங்க? சும்மா பேசுவோம், இதுக்குள்ள வர வேண்டாம். வாட் இஸ் ஏபி? டேர்ம்ஸ் இருக்கும், அடுத்தடுத்த டேர்ம்ஸ் இருக்கும், கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம் தமிழ்ல. அடுத்தடுத்த டேர்ம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அடுத்தடுத்த டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ என்ன சொல்லுவீங்க? கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு அடுத்தடுத்த இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு சேமா இருக்கும் இல்லைங்களா, அப்படிதானே? எஸ் மேம். ஜென்ரலா சொல்லும் போது இவ்வளவுதான். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா அந்த ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதுல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இது என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல அது ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து ஐ மீன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும், காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். சரி, இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த ப்ராப்ளத்தை நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்தாச்சு. சால்வ் த ஈக்குவேஷன் 32x³ - 48x² + 22x - 3 = 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கன்னு கொடுத்தாச்சு. நான் இன்னொரு ஹிண்ட் என்ன சொல்றேன்னா, நம்ம எக்ஸாம்ல வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது இல்லைங்களா, சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல வந்து கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ரஃபா சொல்றேன், எனக்கு வந்து 4 ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 8, 10, 1, 2, -3, -4 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்ல இருக்குன்னு பாருங்க. அவங்க அந்த ஹிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்படி இல்லை இதெல்லாம் சால்வ் பண்ண என்னால முடியாது அப்படின்னா நீங்க வந்து நார்மலா ரூட்ஸ் கொண்டுட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்து சூஸ் பண்ணலாம். பட் இந்த டைப்ல இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன். அவங்க கொடுத்துருக்கிற ஹிண்ட் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. ஓகே, இதனுடைய ரூட்ஸ் வந்து ஏபில இருக்கு, கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒவ்வொரு ரூட்ஸுக்கும் அடுத்தடுத்த 2 ரூட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். இப்ப எனக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ டிகிரி 3 இருக்கக்கூடிய ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பா எனக்கு எத்தனை ரூட்ஸுங்க பாசிபிள்? ஆல்பா, பீட்டா, தெரியாத 3 ரூட்ஸ் ஆர் பாசிபிள். சரியா? இப்படிதான் நான் எடுத்து சூஸ் பண்ணிருப்பேன். ஆல்பா, பீட்டா, காமா ஆர் த 3 ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ரைட், இதை எடுத்து நான் ப்ரொசீட் பண்ணிட்டு அல்லது சிந்தடிக் டிவிஷன் மூலமா சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவங்க கொடுத்துருக்க க்ளூவை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ரூட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூட்டை வந்து நான் ஆல்பா அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரூட்ஸ் வந்து இங்க ஒரு ரூட் இருக்கும், இங்க ஒரு ரூட், மொத்தம் 3 ரூட்ஸ் ஆர் பாசிபிள். நான் வந்து ஒரு ரூட்டை வந்து நான் ஆல்பான்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ரூட்ஸ் எல்லாம் ஏபியில் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த ஆல்பாங்கிற நான் சூஸ் பண்ணியிருக்க ரூட்டுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ரூட் என்னவா இருக்கும், அடுத்ததா இருக்கக்கூடிய ரூட் என்னவா இருக்குங்க? ஜஸ்ட் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. சரி, அப்படியே சொல்றதை விட நான் இப்படி சொல்றது சரியான்னு பாருங்களேன். ஆல்பா மைனஸ் டி, டிங்கிறது எதை வேணாலும் போடலாம். ஆல்பா மைனஸ் எக்ஸ் ஐ மீன் இசட் வச்சுக்கோங்க, வாட் எவர் இட் மேபி சம் வேல்யூ. ஓகேங்களா? இது ஆல்பா, இது ஆல்பா பிளஸ் டி. ஒரு ரூட் நான் ஆல்பான்னு எடுத்துட்டேன்னா இந்த 2 ரூட்டும் என்னால ஏபியில் இருக்குன்னு சொன்ன ஒரு ஹிண்ட்டை வச்சு என்னால இப்படி ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதுங்களா? இப்படி நான் பண்றது சரியா தவறா? எஸ் மேம். எஸ் எஸ், இது வந்து நம்ம கிரியேட் பண்றது தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க. இப்ப கூட்டுத்தொடர் இருக்கு, அதாவது ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டதுனால ஆல்பா. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல இது ஆல்பா மைனஸ் டியா இருக்கும், ஆல்பா பிளஸ் டியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஆல்பா மைனஸ் எப்படி வேணாலும் நீங்க செப்பரேட் பண்ணி பாருங்க. ஆல்பா மைனஸ் ஆல்பா, இந்த இடத்துல இருந்து ஆல்பா மைனஸ் ஆல்பா பிளஸ் டி கேன்சல் ஆயிட்டு டிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்குது. இந்த 2 இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆல்பா பிளஸ் டி மைனஸ் ஆல்பா, இது 2 கேன்சல் ஆயிட்டு டிங்கிற டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த 2 டேர்ம்ஸ்க்கு இடைப்பட்ட காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு சேமா இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து ஐ மீன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரூட்ஸ் வந்து 3 ரூட்ஸும் நான் வந்து ஒரு ஏபி ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ மீன் ஏபி ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டதுனால இந்த 3 ரூட்ஸ் வந்து நான் இப்படி வடிவமைச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு எல்லா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனா முடிஞ்சதுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா 3 ரூட்ஸ் என்னோட கையில இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் இல்லையா, ஹிண்ட் தெரியும் இல்லைங்களா? சம் ஆஃப் த 3 ரூட்ஸ், சம் ஆஃப் த 3 ரூட்ஸ் என்னவா இருக்குங்க? சம் ஆஃப் 3 ரூட்ஸ் இங்க என்னவாங்க இருக்கும்?
என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் நீங்க வந்து இப்படி மல்டிப்ளை டிவைட் பண்ணிருங்கன்னு சொன்னானுங்களா. 48 by 32 x square plus 22 by 32 x minus 3 by 32 equal to 0. இந்த வேல்யூ இங்க செஞ்சிருப்பீங்களா? அப்ப sum of the roots என்னங்க வரும்? 48 by 32 மேம். வெரி குட் மேம், வெரி குட் மேம். 48 by 32 சொல்ற ஆன்சர் சரியோ தவறோ, பட் அதை பத்தி பாதர் கிடையாதுங்க. இதுல யாரும் எல்லாருமே 100% தெரிஞ்சவங்க இல்ல, பட் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் கிளாஸ் நல்லா இருக்கும். தப்போ ரைட்டோ யாரும் முகம் தெரியாத ஆள் தான் இல்லைங்களா. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ரைட். இப்ப என்ன பண்ணலாம், இந்த 3 ரூட்ஸ் வச்சு நமக்கு கிடைச்ச ஒரு ஐடியா வந்து சம் ஆஃப் த 3 ரூட்ஸ் வச்சு இப்படி போடலாம். ஸோ இந்த பிராக்கெட்ல கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. ஆல்பா மைனஸ் டி பிளஸ் ஆல்பா பிளஸ் டி ஈக்குவல் டு 48 by 32. லாஸ்டா கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் டி பிளஸ் டி கெட்டிங் கேன்சல்டு. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு 48 by 32. இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஆல்பாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்க. 48 by 32 into 3 வரும். ஸோ 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 16 times 3s are 48ங்க. அப்புறம் மறுபடியும் இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ ஆல்பா அதாவது ஆல்பாவோட வேல்யூ எனக்கு 1/2 கிடைச்சிருச்சுங்க. சரியா? ஆல்பாவோட வேல்யூ எனக்கு 1/2 கிடைச்சிருச்சு. அதாவது மிடில் இருக்கக்கூடிய ரூட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். 1/2 கண்டுபிடிச்சிட்டேங்க. ரைட்டா? ஸோ ஆல்பா மைனஸ் டி ஈக்குவல் டு வாட்? எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? கண்டிப்பா எனக்கு ஒரு ரூட் கிடைச்சிருச்சுங்க. ஜென்ரலா சொல்லுங்க, எனக்கு வந்து வாட் எவர் இட் மே பி த டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன், வெதர் இட் இஸ் 3 or 4 or 5 or 1000, வாட் எவர் இட் மே பி, எனக்கு ஒரு ரூட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட சால்வ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் மூலமா. ஆமாங்களா? ஆமாவா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே மேம், ஓகே மேம். ஓகே. டாப் 1/2 ஆல நீங்க சால்வ் பண்ணுனீங்க. 1/2 ஆல நீங்க அந்த சிந்தட்டிக் டிவிஷன் மூலமா 1/2ங்கிறது ஒரு ரூட்டா எடுத்து போட்டீங்கன்னா 32 minus 48 23 இங்க வந்து -3. இப்போ எப்படிங்க வரும்? இந்த 32 அப்படியே வந்துருங்களா? 1/2 into 32 1/2 32 1/2 32ங்கிறத விட இந்த 32 1/2 பெருக்குனீங்கன்னா half of 32. ஸோ தட் இஸ் உங்களுக்கு 16 வருங்க. ஓகே. ஸோ இது -48 plus 16ங்கிறது -32. ஸோ -32 into half -16. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரிமைனிங் பாசிட்டிவ் 6 வரும். அட் லாஸ்ட் 1/2 into 3 இங்க வந்து 3 வரும். இது 0. ஸோ டிமினிஷ் பண்ணியாச்சு. அப்ப ரிமைனிங் 3 கியூபிக் ஈக்குவேஷனுங்க. கியூபிக் ஈக்குவேஷன் 3 ரூட்ஸ் ஆர் பாசிபிள். ஒன் ரூட் இஸ் 1/2. இதை நான் அப்ளை பண்ணனா எனக்கு ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? இந்த ஈக்குவேஷன் வந்து ரெடியூஸ் ஆகி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாறுது. ஸோ ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் இஸ் 32x square minus 32x plus 6 is equal to 0ன்னு கிடைக்குது. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. அப்ப எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 32 6ல வந்து காமனா இருக்கக்கூடிய 2 ஆல கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 16x square minus 16x plus 3 equal to 0. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு x வந்து 1/4 இருக்கும், ஒரு x வந்து 3/4 இருக்குங்க. 2 ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒன்னு 1/4 இன்னொன்னு 3/4. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 1/2ன்னு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஆர்டரா எழுதலாம் அப்படின்னா 1/4 கால் அரை முக்கால். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கு இருக்கக்கூடிய காமன் டிஃபரன்ஸ் வந்து half. ஸோ தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் 1/4 1/2 and 3/4. ரைட்டுங்களா? சரிங்களா? ஏதாவது டவுட் இல்ல? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதே மாதிரி அவங்க வந்து ஏபி ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அன்னோன் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, find the value of k for which the roots of the equation 2x cube plus 6x square plus 5x plus k equal to 0 or in AP. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆன்சர் பண்ணலாமே. கியூபிக் ஈக்குவேஷன்
கண்டிப்பா 3 ரூட்ஸ் பாசிபிள். ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. ப்ரீவியஸ் டைப்ல போட்டோம் இல்லையா, அதே மாடல். இஃப் ஐ டேக் ஆல்பா இஸ் எ ரூட், அப்ப என்னவா இருக்குங்க, ஒரு ரூட் வந்து கண்டிப்பா ஆல்பா மைனஸ் டியா இருக்கும், அனதர் ரூட் வந்து ஆல்பா பிளஸ் டியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? சரியா இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போ கேட்கறது வந்து இது ரூட்ஸ் எல்லாம் ஏபியில் இருக்கு அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க, கே வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்த ஹிண்ட் வச்சு நான் இப்படிதான் ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ஓகே. ஸோ இன்னொன்று என்ன தெரியும், சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லைங்களா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா மைனஸ் டி பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் டி எப்படி எழுதலாம்? -6/2 வருங்களா? தட் இஸ் -3 வருங்களா? எஸ் ஆர் நோ? ஸோ இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு -3 கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆல்ஃபா வேல்யூ இஸ் -1 கிடைச்சிருச்சு. எஸ், எனக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு -1 இஸ் அ ரூட் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடியது ஆல்ஃபா மைனஸ் டி, ஆல்ஃபா பிளஸ் டி ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். those are all in AP. ஆல்ஃபா ஈக்குவல் டு -1ங்கிற ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்கக்கூடிய கியூபிக் ஈக்குவேஷனை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதுங்களா? சோ தட் அப்ப நீங்க அதுல கொண்டு போய் ஆல்பாங்கிறது எனி ஒன் ரூட் இல்லைங்களா? அப்ப எக்ஸுக்கு பதிலா நீங்க ஆல்பாவை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 × -1 the whole cube plus 6 × -1 the whole square plus 5 × -1 plus k equal to 0. எஸ், அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா -2 plus 6 minus 5 plus k equal to 0. So -2 plus 6 is positive 4 plus 4 minus 5 is -1. So k -1 equal to 0. So therefore k value is 1. சரிங்களா? ஒரு ரூட் கிடைச்சிருச்சு அப்படின்னாவே ரிமைனிங் 2 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி ஒரு ரூட் கிடைச்சிருச்சு, அனதர் ஒன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, ஒரு கான்ஸ்டன்ட் அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் இந்த ரூட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ தட் அது ஈக்குவல் டு 0 ஆகியே ஆகணும். அதுல இருந்து நீங்க கேவோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா அதுல? நெக்ஸ்ட். நோ மேம். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம், ஒரு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்களுடைய ரூட்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. if the roots of the cubic equation x cube plus px square plus qx plus r equal to 0. நல்லா பாருங்க, ஒரு கண்டிஷன் வந்து டெரைவ் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்றோம் அப்படிங்கறத நீங்க கவனிக்கிறது உண்மைதான். லாஸ்டா என்ன கண்டிஷன் கொண்டு வந்து நம்ம நிறுத்துறோங்கிறதையும் பார்க்கணும். ப்ரொசீஜரும் வேணும். எப்ப அப்படின்னா பிகினிங்ல நீங்க படிக்கும் போது எப்படி ப்ரொசீட் பண்ணி கொண்டுட்டு வந்து நம்ம லாஸ்டா ஆன்சர் நிறுத்துறோங்கிறது ஓகே. ஆனா இதையவே நீங்க ஒவ்வொரு டைமும் எக்ஸாம்ல வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணவே கூடாது. லாஸ்டா நீங்க ஆன்சர் மட்டும் தான் மெமரி பண்ணிருக்கணும். ஒரு கால் எந்த இடத்துல ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்க மெமரி பண்ணி இருந்தாலும் சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிளஸ், அதாவது ஜென்ரல் ஃபார்முக்கு இது அப்படின்னு சொல்லி மெமரி பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் ஏதாவது மாறி ஏதோ சம்திங் உங்களுக்கு தெரியல அல்லது மெமரி பண்ணது மறந்துருச்சு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து டைரக்டா ஆன்சர் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும் இல்லையா? அந்த டைம்ல இந்த மாதிரி தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்றதுக்கு அந்த டைம் சேவ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணிருங்க. மெமரி மட்டுமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். ப்ரொசீஜர் தெரிஞ்சதுனாதான் என்னைக்காவது நம்மளுக்கு ஞாபகம்ங்கிறது சொல்ல முடியாது இல்லையா? ஏதோ ஒரு எக்ஸாம் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பயத்துல மறந்துட்டாலும் கூட நம்மளுக்கு இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் ஒரு சில கண்டிஷன் வந்து எப்படி டெரைவ் பண்றதுங்கிறது சொல்லி காமிக்கும். ஸோ இதனுடைய ரூட்ஸ்லாம் வந்து ஏபியில் இருக்கு ஆர் இன் ஏபி. அப்படி இருக்கும்போது தென் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா 2p³ மைனஸ் 9p³ பிளஸ் 27 ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா the roots of the cubic equation are in AP, then சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல ஏதோ பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். சரி, இப்போ வாங்க இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சொல்யூஷன். இப்ப கியூபிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நம்மளுக்கு 3 ரூட்ஸ் பாசிபிள். ஏபி ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, ஏபி ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நானு ஆல்பா மைனஸ் டி ஆல்பா பிளஸ் டி அப்படிங்கிற 3 ரூட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 3 பாசிபிள் ரூட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் ரிசல்ட் தான்.
sum of the three roots alpha minus d plus alpha plus d. Sum of the three roots is positive 9/2. Minus of minus 9/2 வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு நெக்ஸ்ட் சாரி 9 சாரி q சாரி ஒரு நிமிஷம் நான் இதை பார்த்துட்டேன் சாரி. இந்த இடத்துல வந்து மைனஸ் பின் வரும் உங்களுக்கு. எஸ் திஸ் இஸ் மைனஸ் பின் கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆகிட்டு விச் இம்ப்ளைஸ் 3 times of alpha equal to minus p வரும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3 கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு ரூட் கிடைச்சிருச்சு. அவ்வளோதாங்க. ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டா கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணினீங்கன்னா எக்ஸ்க்கு பதிலாக ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் பி பை 3 த ஹோல் கியூப் பிளஸ் பி ஆல்ரெடி இருக்கு மைனஸ் பி பை 3 whole square plus q into minus p by 3 plus r equal to 0. இதை simplify பண்ணீங்கன்னா minus pq by 3 power 3ங்கிறது உங்களுக்கு 27 வந்துரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா positive p square already one p is here. So pq by 9 minus pq by 3 plus r equal to 0. So 27 நீங்க LCM எடுத்தீங்க அப்படின்னா minus pq plus எத்தனை என்ன வரும்? 3pq minus 27 LCM எடுக்கும் பொழுது 9pq plus 27 or the whole divided by 27 வரும். அது வந்து ஈக்குவல்ஸ் எனக்கு அந்த சைடு போகும்போது 0 பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைனஸ் pq plus 3pq இதை நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? 2pq minus 9pq plus 27 or equal to 0. இந்த ரிலேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கு அதுல? No, ma'am. Fine. கண்டிஷன்ஸ் கொடுத்து ரூட்ஸ் ஏபில இருக்குன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரி, இப்போ வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் ஏபில இருக்கணும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நம்மளுக்கு வந்து கியூபை என்ன சொல்றது ரூட்ஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணி கூட நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லைன்னு பார்த்துக்கலாம். பட் இந்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரூட்ஸை வச்சு அந்த ரூட்ஸ் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறதும் செக் பண்ணலாம். பட் நம்மளுக்கு கியூபிக் தான். இப்போ கொஷின் என்ன சொல்றது ரூட்ஸ்னுடைய ஃபார்மேஷன் அந்த ஆர்டரிங் ஸ்டைல பார்த்தாவே இதை நம்ம ஏபின்னு சொல்லிடலாம். ஸோ இதை வேற எங்கேயும் நீங்க அப்ளை பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்னொரு கொஸ்டின். நீங்க அப்படியே இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா. இந்த கொஸ்டின் இப்போ நான் சொன்ன அதே டைப் தான். சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் பிளஸ் ஆல் ஆஃப் யூ நோட் எடுத்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. minus 12x square plus 39x minus 28 equal to 0. Solve this equation போது நீங்க synthetic division method யூஸ் பண்ணி சால்வ் பண்ணனாலும் ஒண்ணுதான். நம்மளுக்கு தேவை objective type. பட் இங்க ட்ரை பண்ணுங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கொடுத்திருக்கிற ஹிண்ட் யூஸ் பண்ணுங்க. whose roots are in AP. Yes. Solve the cubic equation by using the hint. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Alpha is equal to 4, ma'am. ஓகே, alpha equal to 4. One, 4, 7. Super, very good, very good. 147 is the correct answer. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? போடாதவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல மத்தவங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? வெயிட் பண்ணலாமான்னு கேக்குறேன். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம்.
அதை சால்வ் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால எல்லாரும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஆன்சர் பண்ணிட்டாங்கிறதுக்காக நம்ம சால்வ் பண்ணி பார்க்காம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் போலாங்களா? இன்னொரு கொஷின் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? வேர்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா? Yes, ma'am. நெக்ஸ்ட் கொஷின் எஸ் மேம். இதே சேம் திங், சேம் கொஷின் தான், ஐ மீன் சேம் கண்டிஷன் தான். எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் 11x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஹிண்ட் என்னன்னா ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. Find the roots or solve it. Alpha equal to 2. Alpha is equal to 2. Alpha equal to 2. Super. Alpha equal to 2. சரி, நான் இத முடிங்க, நான் ஷார்ட் கட் சொல்றேன். ஆல்பா ஈக்குவல் டு 2ங்க. அப்புறம் 1, 2, 3. எஸ் 1 2 3. 2, 3. சூப்பர் சூப்பர். சோ உங்களோட ஆன்சர் கரெக்ட்டா செக் பண்றதுக்கு என்னங்க செய்யலாம்? இப்ப 1 ஈக்குவல், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ்ல எக்ஸாம்ல வந்து 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 ஓகே. நெக்ஸ்ட் வந்து 1 2 -3 1. நான் சொல்றேன், இந்த ஏபியை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து சம்திங் இதெல்லாம் எனக்கு இந்த ஃபார்ம்ல எனக்கு மறந்துருச்சு, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க 1 4 7 கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எனக்கு ஏபி ஃபார்ம்ல தான் இருக்கு. 1 2 3 ஏபி ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே, வாட் எவர் இட் மேபி. இந்த மாதிரி நான் போட டைம் இல்லை அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, 1க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா, 2க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா, 3க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு ஒவ்வொரு டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏங்கிறது ஒரு எனக்கு வந்து ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கணும். ஜஸ்ட் நான் அசம்ஷன் பண்றேன், ஜஸ்ட் நான் ட்ரை பண்றேன். ஓகே, அப்ப a ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகணும், 2 சப்ஸ்டிட் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகணும், 3 பண்ணனா சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எஸ் 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 எனக்கு ஆப்ஷன் ஏ சரி. சப்போஸ் இது தப்பு, அடுத்தது ஆப்ஷன் பி. இதே மாதிரி ஒவ்வொரு ரூட்டையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஹிண்ட் கொடுக்குற பாருங்க. இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு கதையா தான் எழுதியிருக்கேன். என்ன சொல்றது, இது எக்ஸாக்டான ஃபார்ம்ல நான் இந்த ரூட்ஸ் சூஸ் பண்ணல. ஆன்சர் உங்களோட ஆன்சர் 1 2 3ங்கிறது சரிதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆப்ஷன்ல கொடுத்துருக்கும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 ரூட்ஸ் கையில இருக்குங்க, ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ரூட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இது வரணுங்க. ஓகேங்களா, சரிங்களா? அதே மாதிரி 3 ரூட்ஸ் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இங்க வரணும் உங்களுக்கு. சரிங்களா? என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, அதாவது என்ன சொல்லலாம் இந்த இடத்துல ஜெனரலா, எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் ஆல்பா இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என்ன இருக்குங்க சொல்லுங்க, சமேஷன் ஆல்பா பீட்டா, சாரிங்க எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர், இங்க என்னங்க இருக்கும், ஆல்பா பீட்டா இன்டு எக்ஸ் லாஸ்ட் மைனஸ் ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இப்போ ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்றீங்க, இந்த 3 ரூட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணனா நம்மளுக்கு இங்க கிடைக்குதா, ஆன்சர் வருதா? எஸ், எனக்கு கிடைக்குது. 6 கிடைக்குது. எஸ். 3 ரூட்ஸ் ஆட் பண்றீங்களா, 3 + 2 5 5 + 1 6. எஸ், எனக்கு கிடைக்குது. மீதி எடுத்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. சொல்லுங்க மேம். அப்போ வந்து அந்த சைன் வந்து நம்ம அப்போதைக்கு செக் பண்ண வேணாமா மேம்? -6 இருக்கப்ப அந்த மைனஸ்லாம் விட்டுறலாமா மேம்? மேம், அதையும் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னமோ வரும். இப்போ இதை பார்த்துக்கோங்க மேம், இதுல இருந்து நம்ம சொல்லலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுக்கிறேன், அதனால நான் கடகடன்னு சொல்லிட்டேன். நீங்க கேட்குற கேள்வி புரியுது. இப்போ இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னங்க வரும்? -6/1 வரணுமா? ஆமா மேம். எஸ். சம் ஆஃப் 2 ரூட்ஸ், ஐ மீன் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரெண்டு ரூட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு இங்க என்னங்க வரும்? +11 தான் வரும். ஓகேங்களா? ஓகே மேம். ஆல்பா பீட்டா காமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆஃப் நெகட்டிவ்ல வருங்களா? ஆக்சுவலா இது வந்து -6 இல்லைங்களா? அதனால +6. அடுத்து மைனஸ் ஆஃப் அகைன் -6 அப்படிங்கும்போது இங்க உங்களுக்கு +6 வரும். இத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருங்க. ஓகே ஓகே சரிங்களா?
அப்ப வந்து நீங்க ஆட் பண்ணி பாருங்க 6 வருதா பாருங்க, ப்ராடக்ட் பண்ணி பாருங்க 6 வருதா பாருங்க. நடுவுல இருக்கிற வேலையை செய்யலாம், தப்பு இல்ல. ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துனாலும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, பாத்துக்கலாம். சொல்லுங்க, அதுதானே கேட்க வந்தீங்க? ஆமா மேம், அவ்வளவுதான். ஓகே மேம். இந்த மாதிரியும் நீங்க வந்து கொஞ்சம் கிளவரா திங்க் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எனக்கு இந்த வந்து ரூட்ஸ் யாருக்குமே மறதி இயல்பு தானே, ஸோ இந்த டைப்லயும் நம்ம ட்ரை பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். எந்த அளவு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்றோமோ. இதுதானுங்க ஆன்சர். 1 2 3 தானங்க சொல்லியிருந்தீங்க. எஸ், சரிங்களா? ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन போலாங்களா? ஒரே ஒரு क्वेश्चन போலாமா? ஒரே ஒரு क्वेश्चन போலாங்களா? எஸ் மேம். வெயிட். எஸ் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க என்ன பண்றீங்கன்னா, क्वेश्चना என்ன சொல்றது, இப்படி ப்ராப்பரா ட்ரை பண்றதை விட இப்ப நான் சொன்னோம் இல்லையா, இந்த டைப்ல போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா p வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி. சரி. வெயிட். x cube minus 12x square plus 47x minus 60 equal to 0. So hint என்னன்னா roots are in AP. Roots are in AP. இப்ப ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 4 5 ஆப்ஷன்ஸ். சாரி, ஆப்ஷன் B is 4 4 4 2 4 6. D வந்து ஏதோ. which option is the correct option? Three, four, five, ma'am. Yes ma'am. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னது கரெக்ட். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் ப்ளீஸ். Ma'am, some of the root. மேம் இந்த இடத்துல sum of the roots பாத்தீங்கன்னா Sum of the root 3 plus Yes. 4 plus 5, ma'am. Sum of the root is not 3 ma'am. Sum of the root is negative of negative 12 is positive 12 இல்லையா ma'am? Actually நான் Yes, என்ன சொல்றேன்? Yes. Then summation alpha beta is 47. Product of the roots is minus of minus 60 இல்லையா ma'am? Positive 60 இல்லையா ma'am? Yes. Yes, ma'am. Yes. சொல்லுங்க மேம். இதுக்கு மேல so 3 roots நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த at the same time இந்த 3 conditions satisfy ஆகணும் இல்லைங்களா? இப்ப sum of the roots மட்டும் பாத்தீங்கன்னா இங்க 3 plus 4 plus 5ங்கிறது 12 வந்துருச்சு. எஸ், பட் இங்கேயும் 12 இருக்கே, இங்கேயும் 12 இருக்கே. சோ அதனால தான் நீங்க ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றது. ஓகேங்களா? சோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்கும்போது இங்க 64 வருதுங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 12 5s are 60 வருது. சரிங்களா? அப்ப வெரி பெஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தாங்க. கரெக்ட்டா? யாரோ ஒருத்தர் மேம் ஆன்சர் பண்ணீங்களே, நல்லா பண்ணீங்களே, ஆன்சர் பண்ணீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. Annabhagyam, ma'am. தேங்க் யூ மேம், சூப்பரா பண்ணீங்க. ஓகே. Thank you, ma'am. ஓகே மேம், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. x cube minus 3x square plus px minus 1 equal to 0 is a cubic equation. Given condition என்ன சொல்லிருக்காங்கன்னா the roots are in AP. ஓகேங்களா? ரூட்ஸ் வந்து AP ல இருக்கு. Then find the value of p. What is p? Find out பண்ணுங்க பார்க்கலாம். P is equal to 3, ma'am. p equal to 3. Very good ma'am. Very good ma'am. Explain பண்ண முடியுமா? Ma'am, sum of the, alpha minus D plus alpha minus D. எஸ் மேம். ஆட் பண்ணீங்கன்னா 3 ஆல்பா. Yes, ma'am. 3 alpha is equal to 3, ma'am. எஸ். That is alpha is equal to 1, ma'am. Very good ma'am. Alpha equal to 1.
அந்த ஆல்பா ஈக்குவல் டு 1 எக்ஸுக்கு பதிலா நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்போ எஸ் 1 minus 3 plus p minus 1 is equal to 0 ma'am. சூப்பர் 1 cancel ma'am, that is p is equal to 3 ma'am. வெரி குட் மேம் வெரி குட் மேம் வெரி குட் Thank you ma'am. ஓகே மேம் ஓகே மேம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாங்களா இல்ல ஸோ இந்த சிமிலர் மேனர் அவங்கள தவிர மேம் உங்க பேர் என்ன சொன்னீங்க அண்ணன் பூரணியார் அன்னபாரதி என்ன நேம் சொன்னீங்க அன்னபாக்கியம் ma'am. அன்னபாக்கியம் அன்னபாக்கியம் அவங்கள தவிர Yes, மீதி எல்லாம் ஐ மீன் ரிமைனிங் மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா ஆன்சர் அவங்க p ஈக்குவல் 3 சொல்லிட்டாங்க ஒர்க்கிங் ரூல் சொல்லி ஐ மீன் எப்படி போட்டோங்கிறதையே சொல்லிட்டாங்க ஓகே நோ ப்ராப்ளம் அவங்கள தவிர மீதி எல்லாரும் ட்ரை பண்ணிட்டீங்கல்ல யாருமே பேச மாட்டேன் எஸ் ஆர் நோ சொல்லுங்க ஓகே சரி இதுக்கான பிராக்டிஸ் நான் ஒன் மோர் ப்ராப்ளம் கொடுக்குறேன் பாருங்க இதே சேம் மாடல் இவங்கள தவிர வேற யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கிளாஸ் இப்படி இருந்தா தாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தப்போ ரைட்டோ நம்ம யாருன்னே தெரியாதே அந்த மேமோட நேம் எனக்கு முழுசா கூட சொல்ல தெரியல சோ அவங்க அதனால தப்பா சொன்னவங்கனால அவங்க நம்ம ஒன்றும் பாயிண்ட் பண்ண போறது கிடையாது இல்லைங்களா சோ எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் 11x மைனஸ் k ஈக்குவல் டு 0 சிமிலர்லி ரூட்ஸ் ஆர் இன் AP எஸ் so what is the value of k கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க மேம். சார் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கேனே எக்ஸ் கியூப் மைனஸ் 6x வியூ ஆகல மேம். ஓகே ஓகே ஸ்கிரீன் ஷேர் ஆகலீங்களா எஸ் மேம். வியூ ஆகல, கொஸ்டின் வியூ ஆகல. எல்லாத்துக்குமேங்களா சரி நான் இன்னொரு டைம் சொல்றேன் சார் இஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் Okay. 11x minus k equal to 0 is a cubic equation whose roots are in AP, then what is the value of k? minus 66 ma'am. K equal to minus 66. ஆமாம் k equal to 6 ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு டைம் Minus 66. no ma'am what is the a value 2 ma'am. yes a value is 2 K ஓட வேல்யூ 6. I mean suppose K if equal to we take 6. a value is 2 இல்லைங்களா எஸ் மேம். ஆல்பா ஈக்குவல் டு 2. 8 minus 6 into 4 plus 11 into 2 22, minus k equal to 0. 8 0. minus 24 plus 22 minus k is equal to 0 ma'am. 8 minus 2 ma'am இது 6 k equal to 6 Yes ma'am. மேம் யாரோ சொன்னீங்க மைனஸ் 66ன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம் தப்பு இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம் தப்பு வராமலாம் நம்ம படிக்கவே முடியாது ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆன்சர் வந்து 6 மேம் செக் பண்ணிடுங்க